ஓ! அண்ணாமலை அவர்கள் பாஜக அவருக்கு என்ன பொறுப்பு தான் வந்து வழங்க போறாங்க? அது அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவாப்புல, பதவிங்கிறது வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது. பாஜகவில் இருக்கவனுக்கு பதவிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் உங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது, நீங்கள் எந்த வகையில் கட்சியை வளர்க்குறீங்க அப்படின்னா, சரியான ஒரு சாதாரண காரியகர்த்தாவாக இருக்கட்டும், ஒரு கிளை செயலாளராக இருக்கட்டும், அவன் அந்த கட்சியை எப்படி வளர்த்துட்டு போகிறாங்கிறத முக்கியம் தவிர, அதுக்கு பதவி கொடுத்தா தான் நான் அந்த வேலை செய்வேன் அப்படிங்கிறது பிஜேபியில் கிடையவே கிடையாது. அப்படி இல்லை, அவர் ஒரு சாதாரண தொண்டராக இருந்தால் பரவாயில்ல. அவர் மாநில தலைவராக இருந்தவர் ஏற்கனவே பாஜகவில். அப்படின்றப்போ இப்போ அவர் எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லாமல் அவர் காரியகர்த்தாவாக இருந்தாலுமே அதாவது ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது பொறுப்புகள் வழங்குறதுக்கான இன்னைக்கு எல்லா தலைவர்களுமே இப்போ பொறுப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. இப்போ கவர்னராக இருந்து வந்தாங்க, தமிழிசை மேடம் இருக்காங்க, அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த பொறுப்பும் அறிவிக்கல. அச்சுராஜா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பொறுப்பு அது பொறுப்புகள் இனிமேல் தான் அறிவிப்பாங்க. எப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி கட்சிங்கிறது உட்கட்சி தேர்தல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ தான் எங்களுக்கு மாநில தலைவர், புது மாநில தலைவரே நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் தேசிய அளவில் போகல, இன்னும் தேசிய தலைவர் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணலை. அது ஜேபி நட்டாஜியோட பதவி காலம் முடிஞ்சிருச்சு. இன்னும் புது தலைவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணல. தேசியத்தில் புது தலைவர் அப்பாயின்ட் பண்ணாத, தேசியத்தில் அவர் கீழே உள்ள பதவிகள், தேசிய துணைத் தலைவர், தேசிய செயலாளர், பொதுச் செயலாளர்லாம் இனிமேல் தான் அறிவிப்பாங்க. ஸோ அதுக்கான இன்னும் காலங்கள் வரல. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர பதவி கொடுக்கக்கூடாது, பொறுப்பு கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து இன்டென்ஷன் கிடையாது. இன்னும் வரும் காலகட்டத்தில் கண்டிப்பாக அவருக்கான பதவி இருக்குது. அண்ணாமலையினோட தேவை எவ்வளோன்னு பிஜேபிக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால நிச்சயமாக அவருக்கான பொறுப்புகள் வழங்கப்படும்.